அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி வந்து சமையலை சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி பாருங்க, எங்கள் வீட்டில் ரெகுலேட்ரு வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு ரெகுலேட்ரு போட்டு. அந்த ரெகுலேட்ரு வந்து நேற்று சமையல் பண்ணும் போது சடன்னு ஒரு சவுண்டு வந்தோடனே அந்த அடுப்பு இருக்குது பாருங்க, சமையல் பண்ண அடுப்பில் உள்ள பர்னர் 2 தூக்கிட்டு அடுப்பு பற்றவே முடியாது, எரியல்ல, இங்கே இருந்து லீக்கேஜ் ஆகிட்டே சவுண்டு. அதுக்கப்புறம் இந்த ரெகுலேட்டரை வந்து நான் மூடும் போது மூடியும் வந்து கேஸ் லீக் ஆகிட்டே இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா, கதவெல்லாம் திறந்துட்டு ஜன்னல்லாம் திறந்தே தான் இருக்கும். இந்த சிலிண்டரை ஒரு ஆட்டோ பையனை கூப்பிட்டு இதை வாசலில் வெளியே கொண்டு வைக்க சொல்லிட்டாங்க. சிலிண்டர் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு முந்தின நாள் சண்டே ஒருத்தருமே கிடையாது. அப்போ ஃபோன் போட அவங்களும் வரல. கேஸ் இதுலேருந்து என்ன பண்ணுனே தெரியல. இந்த வெள்ளை இதை வச்சு மூடியாச்சு, கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எப்போதுமே உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த டியூப்பு வந்து பழசான உடனே மாற்றிருங்கங்க. கேட்டிங்களா? டியூப் நல்ல டியூப் தான். உடனே நான் என்ன பண்ணோம், நாங்கள் கேஸ் கடைக்கு போய் இந்த ரெகுலேட்டர் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். அடுப்பு ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அடுப்பு பர்னரில் அது வந்து அப்படியே இதாகி நம்மளுக்கு வந்து ரொம்ப அது உள்ள டஸ்ட்டு எல்லாம் போய் அடுப்பே எரியலை. ஒரு அடுப்பு மட்டும் எரிய வச்சு தந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணேன், சிம்பிளாக ஒரு காய்கறி சோறு, அதுக்கப்புறம் சாலை மீனை பொரிச்சிட்டேன். ஏன்னா அடுப்பை ரிப்பேருக்கு கொடுக்கணும் தானே. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காரக்கறி. இது தாங்க இன்றைக்கி பண்ணினேன். இங்கே எப்போதுமே வந்து ஃப்ரிட்ஜு, எலக்ட்ரிக் ஐட்டத்தை கேஸ் லீக் ஆகும் போது ஆனில் வைக்காதீங்க. நம்ம வந்து ஜன்னல் கதவு எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுறணுங்க. அப்போ தான் நமக்கு அது சேஃப்டி. அது வந்து தாமதமே படுத்தக்கூடாது. சிலிண்டரை பொறுத்த மட்டும் லீக்கேஜ் ஆனால் நம்ம தாமதமே படுத்தக்கூடாது. இப்போ இன்றைக்கி வந்து புதுசாக ரெகுலேட்டர் வாங்கிட்டேன். அடுப்பு மட்டும் வரணும். நீங்களும் என்னைய மாதிரி ஏதாவது ஒன்று வர முன்னாடியே என்ன பண்ணுங்கள், இந்த டியூப்பும் பழசான மாற்றிருங்க, ரெகுலேட்டரையும் மாற்றிருங்க. சரியா? எதுனாலும் நம்மளாக பார்க்கக்கூடாது. கேஸ் சம்மந்தப்பட்டதில் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு. கேட்டிங்களா? நம்ம டக்குன்னு சிலிண்டரை தூக்கி நாங்கள் வெளியே தூக்கி வச்சு கேஸ் கம்பெனிலேருந்து வந்து அவங்க வேறு ரெகுலேட்டர் வெடிச்சிட்டு என்ன சவுண்டுங்கிறீங்க. நான் வந்து இவ்வளோ நாள் சமையல் பண்ணி கேஸ் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. அவங்க பயப்படாதீங்க, அது வந்து ரெகுலேட்டர் வெடிச்சிட்டு, நாங்கள் ரெகுலேட்டர் வெடித்து முந்தா நேற்று தான் நான் பார்த்துருக்கேங்க. சரியா? அதனால் ஒவ்வொரு பெண்களும் அடுப்பை வந்து யூஸ் பண்ணும்போது, சிலிண்டர் யூஸ் பண்ணும்போது கவனம் தேவை. கவனமாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா வந்து கேஸில் ரிஸ்க் எடுக்காதீங்க. அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வச்சு பாருங்கள். அதனால் இன்றைக்கி அடுப்பை வந்து ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு காய்கறி சோறு தான் ஆக்கினேங்க. காலையில் வெள்ளனே காய்கறி சோறு ஆக்கிட்டு ஒரே ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். அதனால் காய்கறி சோறு ஆக்கிட்டு சாலை மீனை மசாலா தடவி பொரிச்சிட்டு உருளைக்கிழங்கு காரக்கறி. ஏன்னா அடுப்பு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இன்னொரு புது அடுப்பும் வாங்க போகிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு அடுப்பு நம்ம வீட்டில் எப்போதும் வச்சுக்கிடணும். சரியா? இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து அட்வைஸ். ஒவ்வொரு பெண்களும் பார்த்துக்கிடுங்க கவனமாட்டு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.